அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி முனைமுகத்து நில்லேல் அப்படின்னா என்ன? பிறர் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நீ நிற்காதே, ஓடி போயிரு என்று அவை சொல்லுகிறாள். சரிங்களா? எதுக்கு வீண் பம்பு? அதனால நாம என்ன பண்ணுவோம்? அடுத்தவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நிற்க வேண்டாம் என்று அவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்ட் மனதின் குரல். மனதின் குரல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? ஒர்க், அவர்சன் டு டூ ஒர்க் மென்டலி. அதாவது ஒர்க்னா வேலை, பணி. சரியா? இந்த வேலையை செய்யறதுக்கு விரும்பாமை, விருப்பம் இல்லாமை, அதை செய்ய விடாமல் மனம் தடுப்பது. மன ரீதியாக ஒருத்தரை ஒரு வேலையை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய மன அமைப்பு. இன்னைக்கு பலர் வேலை செய்யறது இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படியே ஜாலியா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பைக் எடுத்துக்கிட்டு, எங்கள் ஏரியாவில் என்னன்னா நிறைய பிளாட்டு ஏதாவது யார் வச்சிருக்காங்கன்னு பாடி தேடி அவங்கள பிடிச்சி கமிஷன் வாங்கி ஒரு வருஷத்துக்கான அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வீட்டில் போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? அப்படியே ஜாலியாக மீறி 11 மாதம் சுற்றுறாங்க. எப்படியோ 1-2 வியாபாரம் நடக்குது. அப்போ எப்படி நாடு வளர்ச்சி அடையும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில்துறை முன்னேறும்? நண்பர்களே, வேலை செய்வதற்கு தயங்கக்கூடாது. உழைக்கின்ற பொழுது மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படி உடல் ஆரோக்கியத்தை தடுக்கக்கூடிய சக்தி மன அமைப்பிற்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மன அமைப்பை நீக்க வேண்டும். நீக்குவதற்கு சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. அதைத்தான் டாக்டர் ஹனிமேன் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலருக்கு காலை நேரத்தில் வேலை செய்ய தோணாது, சிலருக்கு மத்தியான நேரத்தில் அந்த மாதிரியான மன அமைப்பு வரும், சிலருக்கு உடல் பிரச்சனைகளால் வேலை செய்ய முடியாமல் போகும். அந்த ஒரு சோர்வு தன்மை இருக்கும் பொழுது மனசு வெளில வேணாம், வேலை செய்ய வேணாம் அப்படின்னு அவங்கள தள்ளிவிடும். இப்படிப்பட்ட மன அமைப்புகள் யாருக்கு இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஹோமியோபதி சிறந்த மருந்துகள் இருக்கு. பல மருந்துகள் இருக்கு. அலோஸ், பாப்டிஷியா, பல்செட்லா, ஆர்னிகா, லாக்கசிஸ் போன்ற பல மருந்துகள் இருக்கு. ஆகையினால இதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலை கொள்ளாமல், இது போன்ற மன அமைப்பு இருக்குதா, உடனடியாக ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி கேளுங்க. நிச்சயம் அவர்கள் உங்களுக்கு சிறந்த உதவி செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.